என்னடி என்னடி காலா மாந்தரம் வந்திருக்க? என்ன மூஞ்சி வேற ஒரே சோகமா இருக்கு? ஏன் நேற்று நைட்டு திட்டேன்னு வருத்தமா இருக்கியா? நீங்க திட்டத்துல எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. இன்னைக்கு திட்டுவீங்க, நாளைக்கு என்கிட்ட பாசமா பேசுவீங்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. ஆனா நமக்கான மரியாதை இல்லைன்னு நினைக்கும் போதுதாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நமக்குள்ள 1008 சண்டை வரலாம், மனஸ்தாபம் வரலாம். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்ததாங்க ஒரு குடும்பம். நமக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்குது. நம்ம மேலேயும் ஒரு மதிப்பு வைக்கிறது இல்ல. மரியாதைன்றது எவ்வளவு முக்கியமானது. அந்த முக்கியத்துவம் மரியாதைன்றதே நம்ம வீட்டுல இல்லைங்க நமக்கு. அட ஏண்டிகளா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ அழுகுற? நிறுத்தி அழுகுறத நிறுத்து மொத. என்னன்னு கேட்டேன், அப்படி அழுகுற நீ? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, அதனாலதான் அழுகுறேன். வேற எப்படி எனக்கு வெளிப்படுத்துதுன்னு தெரியல. அதான் அழுதாவது தீர்த்துக்கலான்னு இங்க வந்தங்க. நான் உங்ககிட்ட நேற்று சொன்னேன்ல, என்ன சொன்ன, இந்த சொத்து பிரிக்கிறதுக்கு உங்க அண்ணி தான் காரணம்னு சொன்னா இல்லையா? விசாரிச்சு பார்த்தேன். வீட்டுல உங்க அண்ணி தான் அத்தை கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த திரும்ப சொல்லியிருக்காங்க. இப்ப இப்ப நீங்க கொல்லில வேலை செய்றீங்களா இல்லையா? இந்த பயிருக்காக நீங்களும் உழைக்கிறீங்களா இல்லையாங்க? அட அழுவாமா சொல்லிட்டியே. என்ன போப்பு, எதுக்கு அழுகுற நீ? ஆமா, நான் வேலை செய்கிறேன், உழைக்கிறேன் தான். என்ன அதனால என்ன இப்போ பிரச்சனை? அப்படி இருக்கும்போது என்ன திரும்ப சொல்லியிருக்காங்க, நீங்க கொல்லிக்கு வந்து வேலை செய்யறதே கிடையாதா? உங்க அண்ணன் இருக்கால கைலேசா, அவரு தான் நிறைய வேலை செய்யறாரா? அதனால ஏன் இந்த மாதிரி 2 பேரும் வேலை செஞ்சு லாபத்தை மட்டும் 2 பேர் சம பங்கா பிரிக்கிறாங்க. ஆனா வேலை மட்டும் என் புருஷன் மட்டும் தான் செய்யறாரு, அவர் செய்யவே மாட்டாரு. உங்களை மட்டும் சொல்ல என்னையும் சொல்லியிருக்காங்க. வீட்டுல அவங்க அந்த திவ்யா அவங்க தான் வேலை செய்யறாங்களா நிறையா, நான் வேலை செய்யறது இல்லையா? அதனால தனித்தனியா சொத்து பிரிச்சிருங்க, அவங்கவுங்க தனித்தனியா வேலை செய்யட்டும், அப்பதான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. என்னடி கலா, இந்த மாதிரியா பேசுனாங்க? நான் வேலை செய்யல சொன்னாங்க, அண்ணிய சொன்னாங்க. ஆமாங்க, வீட்டுல வேலை செய்யலன்னு என்ன சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா நீங்களும் வேலை செய்யறது இல்லையா, ஆனா லாபம் மட்டும் வாங்கிக்கிறீங்களா இப்படின்னு பேசி அதுக்கப்புறம் தான் அத்தை இந்த முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா? நான் சொன்ன நீங்க எங்க கேக்குறீங்க? நான் என்னமோ உங்களுக்கு நான் விரோதி மாதிரியும் உங்களுக்கு நான் எதிரி மாதிரியும் பாக்குறீங்க. நம்மளோட மரியாதைக்காக தாங்க இவ்வளவு தெரியும் பேசுறேன் நானு. புரியுதுடி கலா, புரியுது. எனக்கு இதை கேட்கும் போதே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அண்ணி சொன்னாங்களான்னும் போது தான் எனக்கு இப்படி இருக்கு. சரி, அண்ணி தான் அப்படி சொன்னாங்க, அண்ணனாவது இதெல்லாம் வேண்டாம், அவனும் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுப்புட்டு நான் கூட என்னமோ அம்மா சொல்லும் போது நம்பிட்டேன். சரி, தனித்தனியாக பயிர் வச்சா ஒன்று இல்லைன்னா ஒன்று லாபம் வரும், அதற்காக தான் சொல்கிறாங்க போல அப்படின்னு நான் நம்பிட்டேன். ஆனால் என்கிட்ட எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க. இப்போ புரியுதுடி நீ சொன்னதுக்கான விளக்கம் நான். இது மட்டும் இல்லைங்க, இது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சந்தியாவை அந்த ரம்யாவோட தம்பிக்கு கட்டி கொடுக்கறதா முடிவு பண்றாங்க. அதுக்கு வந்து இப்ப பேசுனாங்க இந்த மாதிரி சம்மந்தமான எல்லார்கிட்டையும். அப்ப உங்க அண்ணன் கிட்ட கேக்குறாங்க, உங்க அண்ணன் கிட்ட கேக்குறாங்க, ரம்யா கிட்ட கேக்குறாங்க. அங்கதான் இங்க ஓரமா நிக்கிறேன் நானு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. எல்லார்கிட்டையும் பேசியாச்சு, எல்லாருக்கும் சம்மதம் அப்படி சொல்லி சொல்றாங்க. உங்களை அங்க மறந்துட்டாங்க. இல்ல, இதை பத்தி சொன்னாங்க. ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா முடிவு எடுத்துட்டாங்களா? என்கிட்ட கேட்கல, அப்புறமா பேசுவோம்னாங்க. அவங்களே முடிவு எடுத்துட்டாங்க. எல்லாரும் அங்கதான் இன்னும் முடிவு எடுக்கிறாங்களே. எல்லாருக்கும் எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் சம்மதம். இதுல வேற உங்க தம்பி சரவணுக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்களா அவங்க. அப்ப உங்ககிட்ட யாருங்க சொல்றது? இங்க தாங்க நிக்கிறேன் நானு. என்ன பார்த்து பார்க்காத மாதிரி அவங்க மண்ணு பேசிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுமா? உங்க அண்ணி திவ்யா உங்க அத்தை பொண்ணு, அதனால எல்லாரும் அவங்க எல்லாம் கும்பலா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னே ஒதுக்கி வச்சாங்க நம்மள. அவங்க எல்லாம் ஒன்னா பேசுறது, ஏதாவது முடிவு எடுக்கிறதுனால அப்படி பண்ணாங்க. இப்ப உங்க தம்பி சரவணா, இப்ப சரவணா
இப்ப ரம்யாவோட தம்பி இவங்க எல்லாரும் இப்ப சம்மந்தம் பேசி இவங்க எல்லாரும் ஒரு கும்பலா ஒரு சொந்தமாக போறாங்க. இதுல யார் தனியா நிக்கிறா பார்த்தா நீங்களும் நானும் தாங்க. இவ்வளவு நாள் எனக்கு தான் மரியாதை கொடுக்காம இருந்தாங்க, இப்ப உங்களுக்கு மரியாதை கொடுக்காம போயிட்டாங்க. ஆமாண்டிக்கலா, நீ ஒன்று ஒன்றா சொல்லும் போதுதான் எனக்கு புரியுது. இப்போ கொஞ்ச நாளாவே அப்படிதான் நடந்துக்கிறாங்க. ஒருவேளை நான் எதுவுமே கேட்கறதில்ல, எல்லாத்துக்கும் தலையாடுறதுனால என்ன எல்லாரும் இப்படி நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எதுவும் கேட்க மாட்டாங்க. நிலத்துல பயிர் வைக்கிறது, வேலை செய்கிறது, இப்போ எல்லாத்தையும் கதிரேச எங்கள் அண்ணனே எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான். அவன் எடுத்து தான் முடிவு அப்படியே செய்கிறான். வீட்லேயும் என்கிட்ட எந்த முக்கிய முடிவு எதாவது எடுக்கிறாங்கன்னா கூட என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. நான் யாரோ அவங்கெல்லாம் யாரோ மாதிரி தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏங்க அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் நானு, நாம முன்ன இருந்த மாதிரியே தனியாக போய் இருப்போங்க. அங்கே ஊரில் இருந்தாலும் அங்கேயே போய் இருப்போங்க, அங்கேயே வேலை செஞ்சு நம்ம மட்டும் இருப்போங்க. இங்கே நமக்கு மரியாதை கொடுக்காத இடத்துக்கு எதுக்கு நாம் இருக்கணும் சொல்லுங்கள்? இப்போ நம்மளோட உழைப்பையே இவங்க வந்து கேவலமாக பேசுகிறாங்கல்ல. நீங்கள் வேலை செய்கிறீங்க ஆனால் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு சொத்தை பிரிக்கிறாங்க. நானும் தான் வீட்டில் வேலை செய்கிறேன் ஆனால் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருக்குமே இங்கே வந்து நம்மளை மதிக்காமல் இருக்கும்போது இங்கே ஏங்க நாங்கள் இருக்கணும்? வாங்குங்க, நம்ம அங்கேயே போயிடுவோம். இப்போ பயிர் வச்சதுலேருந்து லாபம் வந்ததுல கடைசியா அதோட பங்கு உங்ககிட்ட வரலங்க. அப்போ அந்த லாபத்தை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம போயிடுவோங்க தனியாக. சரிடி கலா, காசு அண்ணங்கிட்ட தான் இருக்குது. அந்த லாபத்துக்கான காசு இப்போ இந்த மாதத்துக்கான காசை கடைசியாக தான் அண்ணன் கொடுக்கும் என் கையில். அப்போ நாங்கள் அம்மா கிட்ட கொடுப்போம்ல, இந்த தடவை அந்த லாபத்தை வாங்கி நானே வச்சுக்கிறேன். இல்லைங்க, நீங்கள் உங்கள் அண்ணங்கிட்ட இருந்து இப்பயே காசை வாங்குங்க. நம்ம என்ன பண்ணலான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்பயே வாங்கிடுங்க. சரிடி கலா, நான் கேட்குறேன். அண்ணங்கிட்ட தான் இருக்குது அந்த காசு. சரி, நான் இப்பயே கேட்டு வாங்கிக்கிறேன். சரி, நீ எதுவும் நினைக்காத, நீ வீட்டுக்கு போ. நான் வரேன், வந்து பேசிக்கலாம். இருந்தாலும் நீ வீட்டுக்கு போ. இல்லைங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு போகிறேன். நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்க. அங்கே போனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே இருக்கிறேன். சரிடி, சரி உட்காந்துட்டு போ. நான் இன்னும் கொஞ்சம் தான் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன் நான். இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். இரு. என்னடியா, இந்த ஃபேன் நல்லா தாண்டி இருந்தது, ஏன் ஓடல இது? ஆ, தெரியலங்க, நல்லா தான் ஓடின்னு இருந்தது. திடீர்னு ஓடல, நின்று போச்சு. அது என்னன்னு பாருங்க, அப்பதாங்க நைட்டு தூங்க முடியும். ஆமாம், பார்க்குறாங்க. அதுக்கு தான் ஃபேனை ஸ்லோவாக வைக்கணுன்றது. நீ மான 3ல் வையான். 3ல் வச்சா அப்படித்தான் வேகமாக ஓடியே ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும். அப்பப்போ இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணுறதே வேலையாக இருக்குது. உன்னை சீரா வைன்னு சொன்னாங்கன்னா கேட்குறேன் நீ. மாதிரி தான் காலு கீழே அந்த ஃபேனை வச்சுக்கிட்டு அப்பப்போ உடச்சி கீழே தள்ளுற வேண்டியது. ஏன் உடச்சி அதை வேற சீர் பண்ண வேண்டியது. இதை முதல்ல நவுத்தி வை. ஆமா, ஏற்கனவே இந்த ஃபேன் அப்படியே ராக்கெட் ஸ்பீடில் ஓடுது. இதை வேற தள்ளி வைக்கிறாங்களாம். காலு கீழே வச்சாலே காற்று வர மாட்டுது. இதுக்கு தான் ஒரு ஏசி வாங்கி போடுங்கன்னு சொன்னால் எங்கே வாங்கி போடுறீங்க நீங்கள்? ஆமாடியா, உடனே ஏசிக்கு போய்டியா. இருக்கிற ஃபேனை வச்சு ஒழுங்காக உனக்கு பயன்படுத்துது இல்லை. ஏசி வாங்குறாங்களா? ஏசி எதுக்கு? அது நீதான் சாங்கினே, ஏசி கேட்காத. இரு, நான் உட்காந்து சீர் பண்ணி தரேன். இரு. அப்பா கடைசி வரைக்கும் இந்த ஃபேனையே ரிப்பேர் பண்ணி ஓட்ட வேண்டியதுதான். வேற எந்த ஃபேனும் வாங்க மாட்டீங்க, ஏசி வாங்கி தர மாட்டீங்களா? பார்க்குறேன். அண்ணா, அண்ணா, வாடா 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 முருகேசா, வா வா. அப்புறம் என்னண்ணா, தனித்தனியாக பயிர் வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு போல. அட, நான் ஒன்றும் சொல்லடா. அம்மா என்ன சொல்லிச்சு உங்ககிட்ட? சொல்லிச்சுண்ணே, சொல்லிச்சு. சாதகமாகவே சொல்லிச்சு வச்சுக்க. ஏன்? அட, ஏண்டா நீ பட்டு படாமல் பேசுகிற? சாதகமாவா? என்ன சொல்லிச்சு அம்மா? சாதகமான பயிர்ண்ணே, பயிர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பயிர் வச்சா அதில் ஒன்று லாபம் கிடைக்க மாட்டேது, ஒன்று நஷ்டமாகுதுல்ல. அதனால் தனித்தனியாக வேறு பயிர் வைங்க ரெண்டு பேரும். எதில் லாபம் வருது எதில் நஷ்டம் வருதோ நம்ம சமமாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சுண்ணே. பயிரை தனித்தனியாக வைக்க சொல்லிச்சு. ஏன்னா ஒரே பயிர் வச்சா நஷ்டமாயிடுதான். வேறு பயிர் வைக்கிறதுனால ரெண்டு பேரும் தனித்தனியாக பயிர் வைங்க அப்படின்னு சொல்லிச்சுண்ணே. ஏன், நீ என்ன நினைக்கிற?
அதான்டா அதான் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதான் அம்மா சொன்னாங்களான்னு கேட்டேன். சரி சரி. கரெக்டாக சொல்லிடுச்சுண்ணே. அம்மா கரெக்டாக சொல்லிடுச்சு. நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணீங்களோ அதை அம்மா சொல்லிடுச்சு. சரி சரிண்ணே. சரி, இப்போ கடைசியாக பயிர் வச்சதுக்கான லாபம் வந்தது இல்லைண்ணே, அதில் எனக்கு எப்பயும் தருவில்ல பங்கு. அதை எப்போ கணக்கு ஆடுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தருவில்ல, அதை இப்போயே கொடுண்ணே. ஏண்டா ஏன் தரேன், 2 நாளைக்கு முன்னாடி தரதானே. இப்போ இப்போ என்ன ஏன் கேட்குற? ஏண்ணா ஏன் கேட்குறதுல ஏதாவது தப்பாக இருக்கா இல்லை கேட்கக்கூடாதா? அட என்னடா நீ வந்ததுலேருந்து பேசுறது சரியில்லையே. நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிற. இல்லை வேணும் இப்போயே வேணுமான்னு கேட்குறேன் நான். இதான் செலவு இருக்குன்னா சொல்லி தந்துடுறேன் நான். செலவுனா என்னண்ணா செலவு? இப்போ ஒன்றா பயிர் வைக்கிற மாதிரினா நான் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டேன். இப்போ தான் தனித்தனியாக பயிர் வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ நீங்கள் அந்த காசை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன விதை வாங்கலாம், என்னென்ன பயிர் எல்லாம் அப்படின்னு கணக்கு போகிறதுக்கு தான் கொடுண்ணே. ஓ அதுக்காரா? இந்த தடவை காசை நான் அம்மா கிட்ட மொத்தமாக கொடுத்துட்டேன்டா நான். எப்படியும் நம்ம தனித்தனியாக பங்குன்னு சொல்லி வாங்கி திரும்ப அம்மா கிட்ட தானே மொத்தமாக கொடுப்போம். அது ஏன் அப்புறம் தனித்தனியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக எல்லாத்தையும் அம்மா கிட்ட கொடுத்துனேடா. ஏண்ணா அப்படி பண்ண? எப்பயும் என்கிட்ட கொடுத்து தானே கொடுப்ப. இப்போ என்ன நீயே எல்லாத்தையும் கொடுத்துட்டுனா என்ன இது என்ன எப்பயுமே நடக்கிறது தானே. இப்போ என்ன புதுசாக ஏன்னா அந்த மாதிரி பண்ண? இப்போ நீ எடுக்கிறதா முடிவு. நீங்கள்லாம் என்ன முடிவு எடுக்கிறீங்க அது அந்த மாதிரி நடந்துக்கணும். சரிண்ணே. சரி கொடுத்துட்டியா? சரி விடுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். டேய் முருகேசா நில்லுடா, நில்லு. நான் வேறு வரேன், அம்மா கிட்ட வாங்கி தரேன் இரு. என்னடி வான்னு போகிறான், ஒரு பதிலும் சொல்லாமல் போகிறான். ஐயோ நான் வந்து இன்னைக்கு பேசுனதே எதுவும் சரியில்லை தானே? ஆமாமா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துன்னு தான் இருக்கிறேன். கோயிலார் பேசுனது எதுவுமே சரியில்லை. என்னமோ மனசுக்குள்ள வச்சுன்னு பேச மாதிரி தான் தெரியுது. சரி விடுங்க, உங்கள் அத்தை கிட்ட போயிட்டு பேசிப்பாரு விடுங்க. அட என்னடி நீ? நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் தான் கொடுத்துருக்கணும். அது ஏன் தப்பு தான். நான் ஏன் அந்த மாதிரி செஞ்சேன்னு தெரியல. நான் ஒரு முட்டாள் நான். சரி இரு, நான் போயிட்டு அவன்கிட்ட பேசுகிறேன். நான் வேறு கோச்சிக்கிட்டான் வேறு. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணுங்க. மணி ஆகுது, அப்புறம் தூங்கணும் சாப்பிட்டுட்டு. நீங்கள் எப்போயும் சீர் பண்ணுறது, எப்பயும் நைட்டு தூங்குறது. காலையில் போய் பேசிக்கலாம். அதெல்லாம் சீர் பண்ணுங்க. அட இராண்டி எம்மா நேரம் ஆக போகுது, இருட்டு பேசிட்டு வரேன் நான். ஏங்க சொல்கிறத கேளுங்க, இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணுங்க. நீ உட்கார கூட முடியல, ஒரே அவிச்சலாக இருக்குது. என்ன நான் என்ன சொல்லிருக்கேன், நீங்கள் ஒன்று பேசுறீங்க. நான் போய் என்னான்னு பேசுகிறேங்க. ரிப்பேர் பண்ணுங்க, நான் போய் என்னான்னு பார்க்குறேன் இருங்க. என்னங்க பெரியவங்க வீசின்னு வந்திருக்கீங்க? எங்க பணம்? எங்க பணம் கேட்டீங்களா இல்லையா? இப்போதாண்டி புரியுது எனக்கு. நான் இவ்வளோ நாளாக எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கிறேன் அப்படின்றது இப்போ எனக்கு நல்லாவே என் புத்திக்கு உரைக்குதுடி கலா. என்னங்க ஏன் என்னாச்சு? பணம் கேட்டீங்களா இல்லையா? தரமாட்டா சொல்லிட்டாங்களா? கேட்டேன். என்ன பதில் சொல்கிறான் அவன்? இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டானான். எப்பயும் என்கிட்ட தான் கொடுப்பான். நான் அதை வாங்கி நான் திரும்ப அம்மா கிட்ட கொடுப்பேன். இந்த தடவை கொடுத்துட்டு என்கிட்ட கதை வேலை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மாதிரி நாம் எப்படியா இருந்தாலும் அம்மா கிட்ட தானே கொடுக்க போகிறோம். உன்கிட்ட கொடுத்து அம்மா கிட்ட கொடுக்குறதுக்கு எதுக்கு, நான் மொத்தமாக கொடுத்துட்டேன் அப்படின்றாண்டி கலாவன். அட என்னங்க நீங்கள் உங்கள் அண்ணனை போயிட்டு அவன் இவனு எப்பயும் அண்ணன் தானே சொல்லுவீங்க. எப்பன்னாங்க? ஆமாண்டி அண்ணன் தான் சொல்லுவேன். நான் வந்து அவனை அண்ணனாக பார்த்தேன். ஆனால் அவன் என்ன தம்பியாக பார்க்கலையே. நான் எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன். எல்லாத்துக்கும் அண்ணன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறேன். நான் எல்லாத்தையும் இறங்கி சரி அண்ணன் செய்யலான்னு போகிறேன். நான் எவ்வளோ வேலையை கொல்லியில் இறங்கி செய்கிறேன், போகிறேன் வரேன், எங்கெங்கேயோ போகிறேன். நான் அலைகிறேன் இந்த நிலத்துக்காக, இந்த பயிருக்காக. அப்படி இருக்கும்போது அவன் எனக்கு மதிப்பு கொடுக்காதப்ப நான் எங்கேருந்து அவனுக்கு மதிப்பு கொடுக்கறது? என்னங்க இப்போ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்காது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எனக்கு இங்கே இந்த ஊர்லேருந்து இங்கே வந்ததுலேருந்து யாருமே நம்மளை வந்து மதிக்கிறதே கிடையாது. முக்கியமாக என்னை சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சுங்க. அதனால தான் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் உங்களுக்கு இப்போ தான் இன்னும் புரியுது. அதனால தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், இப்போ நாம் வந்து வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இங்கே விஷயமே கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இப்போ நீங்கள் கொல்லியில் வேலை செஞ்சீங்களே, இதுக்கான காசை வாங்கிட்டு வாங்க. நாம் முன்ன வரையும் அங்கேயே போய் திரும்ப செட்டில் ஆகிடுவோம். ஏன் நாம் இங்கேருந்து அங்கே போனோம் சொல்லு.
நமக்கு தான் தனியாக ஒரு இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, அதில் பயிர் செய்வோம். ஏன் நம்மளால முடியாதா? சொல்லு பார்க்கும், நம்மளால முடியாதா என்ன? முடியும், நம்ம நிரூபித்து காமிக்கணும். நம்ம வந்து நான் ஏதோ ஓபி அடிக்கிறேன் தானே சொன்னாங்க. அப்படி இல்லை, நான் சுயமாக நின்று நாம் சம்பாரித்து அவங்களோட லாபம் எடுத்து காமிக்கணும். கலா, இங்கேருந்து போகக்கூடாது. ஐயோ, இந்த ஆள் வேற ஒன்று. சே, எப்படியாவது இங்கேருந்து போகணும் நான் பார்க்குறேன். ஆனால் இங்கேயே இருக்கிறதா. இவர் போய் வேலை செய்வதற்குள்ளே நான் திரும்ப இங்கே எல்லாம் இருக்கிற வேலையெல்லாம் நான் செய்யணுமா? என்ன சொல்கிற? நம்மளால முடியுமா முடியாதா? முடியும் தாங்க, முடியாதுன்னு யார் சொன்னா? ஆனால் நமக்கு இங்கே மரியாதை இல்லைன்னு சொல்கிறேங்க. அப்புறம் ஏன் இந்த இடத்துல நம்ம இருக்கணும் சொல்லுங்க பார்க்கும். நீங்கள் அங்கே வேலை செஞ்சீங்களா இல்லையா? திரும்ப அங்கேயே போயிட்டு வேலை செஞ்சு இதில் என்ன ஆகிட போகுது? இதே இடத்துல திரும்ப இங்கேயே வந்து கேவலப்பட்டு மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துல திரும்ப இருக்கணும்னு சொல்கிறீங்களா? இது எனக்கு பிடிக்கலங்க கொஞ்சம் கூட. ஏன்டி உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டுது? நம்மளை கேவலப்படுத்துறவங்க முன்னாடியே நம்ம உயர்ந்து காட்டணும். நம்ம இந்த கொல்லியில் என்ன நான் வேலை செய்யறதுன்னு சொன்னாங்க. நான் தனியாக நின்று வேலை செஞ்சு என்னாலையும் முடியும் அப்படியே நான் காமிக்கணும்டி. நம்மளெல்லாம் இவங்க தானே கேவலப்படுத்துறாங்க. இவங்க முன்னாடி நின்று நம்மளோட கௌரவத்தை எல்லாத்தையும் நம்ம சுயமாக நிற்கிறோன்றதை காமிக்கணுன்ற நான். சரிங்க, அப்படின்னா ஒன்று பண்ணுங்க. இந்த கொல்லியில் வேலை செய்கிறீங்களே, இந்த கொல்லியில் வேலை செஞ்சு பயிர் வந்து லாபம் வருதுல, அதை நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கொடுக்க தேவையில்ல, நம்மளே வச்சுப்போம் அப்படின்னா சொல்லுங்க. இப்போ அதே மாதிரி இவ்வளோனா நீங்கள் சம்பாரிச்சிங்களே இங்கே கொல்லியில், அதுக்கான லாபம் தரணும்ல, அதை வாங்கிட்டு வந்துருங்க. அதை போயிட்டு உங்கள் அண்ணன் கிட்ட வாங்க. அதுக்கப்புறம் நாம் பயிர் செஞ்சு அதில் வர லாபத்தை நாம் எடுத்துப்போம். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சரிடி, நான் வாங்குறேன். வா, நாளைக்கு கல்யாணம் இருக்குது, கல்யாணத்தை முடியட்டும். என்ன பூமாரி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பற்றி நாம் பேசுவோம். என்ன நம்ம சொல்லிவிடுவோம் தெளிவா. இந்த மாதிரி தனியாக பயிர் வைக்கிறோம், அதில் வர லாபமோ நஷ்டமோ நாம் எடுத்துக்கலாம். என்ன ஓகேவா? சரிங்க. சரிடி, மணி என்ன ஆகுது? இந்த டிவியை போட்டு பார்த்துன்னு இருக்கிற. நிறுத்து. என்ன அந்த நேரத்தில் போய் டிவி பார்க்குற? நிறுத்து. ரூம் உள்ளார வச்சாலும் வச்சோம். நிமானு காலை டிவி போட்டால் நைட்டு வரைக்கும் ஓட்டியா இருக்குது. நிறுத்து, படுப்போம். இருங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் டிவி பார்த்துறேன். நான் எங்கெங்க பார்க்குறேன்? இந்த சாயந்தரம் நித்யா மேனக வந்து ஸ்கூல் விட்டு வந்து இதுதான் பார்க்குதுங்க. இப்போ தான் தூங்க வச்சுட்டு இப்போ நான் பார்த்துன்னு இருக்கேங்க. சரி, நிறுத்துறேன், இருங்க. சரி பாரு, அதை வரேன் நான். எந்த ரூட்ல ட்ரெயின்ல போனாலும் கடைசியில இங்க இருக்கிறத பத்தியே தான் பேசுறத தவிர இங்க இருந்து போக முடியாது போலயே. சரி, பண்ணுவோம் ஏதாவது.